Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. ஸோ நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு ஹைபர்நெட் அப்ளிகேஷன் எக்லிப்ஸ்ல மேவன் யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்றதுன்றது பார்த்துருக்கிறோம். ஸோ அதுல நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கிறோம்ன்றது ஃபர்ஸ்ட் பேச போறேன். அதுக்கப்புறமா நம்ம க்ரூட் ஆப்ரேஷன்ஸ்ன்றது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த க்ரூட் ஆப்ரேஷன்ல ஆல்ரெடி நம்ம கிரியேட்டிங்ன்றது இந்த டெவலப்மெண்ட் பண்ணும் போதே நம்ம பண்ணியாச்சு. ஸோ ரெஸ்ட் 3 ஆப்ரேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல லேர்ன் பண்ண போறோமா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா லாஸ்ட் செஷன்ல இந்த டெவலப் பண்றதுக்காக எந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கிறோம்ன்றது ஒரு வாட்டி ஓவர்வியூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ஒரு மேவன் ப்ராஜெக்ட்ன்றது கிரியேட் பண்ணிருக்கிறோம். ஸோ அது கிரியேட் பண்றதுக்காக ஸ்டெப்ஸ் நம்ம ஆல்ரெடி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ல வேணும்னா ஒரு வாட்டி வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா pom.xml ஃபைல்ல நம்மளுக்கு ப்ராஜெக்டுக்கு தேவைப்பட்டிருக்கிற டிபெண்டன்சிஸ் எல்லாமே அதுல ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இங்க வந்துட்டு ஹைபர்நெட் ப்ராஜெக்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கேன். இன்னொரு டிபெண்டன்சி வந்துட்டு MySQL டிபெண்டன்சின்றது ஆட் பண்ணிருக்கேன். ஸோ கம்பல்சரி டிபெண்டன்சிஸ்ன்றது இந்த pom.xml ஃபைல்ல ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ஐ ஹாவ் கிரியேட்டட் ஒன் பேக்கேஜ். ஸோ இந்த எஸ்ஆர்சி மெயின் ஜாவான்ற ஃபோல்டர்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த மேவனோட மெயின் யூசேஜ் என்னதுன்னா இது வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்டுக்கு வேணுமன்ற ஸ்ட்ரக்சர்ன்றது கிரியேட் பண்ணிடும். ஸோ அது கிரியேட் பண்ணும் போதே நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஃபோல்டர்ஸ்ல நம்மளுக்கு தேவையான இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல பார்ட் தான் இந்த பேக்கேஜ் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த எஸ்ஆர்சி மெயின் ஜாவா ஃபோல்டர்ல com.hibernate என்ற பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த பேக்கேஜ்ல தான் நான் ரெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா ஒரு போஜோ கிளாஸ்ன்றது கிரியேட் பண்றோமா. ஸோ இந்த போஜோ கிளாஸ்ல நம்மளுக்கு ஜஸ்ட் லைக் ஜாவா பீன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் இல்லையா, இது வந்துட்டு பப்ளிக் கிளாஸ் ஆயிருக்கணும், பிரைவேட் வேரியபிள்ஸ் ஆயிருக்கணும், பப்ளிக் மெத்தட்ஸ் ஆயிருக்கணும் இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்றது கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ நான் இங்க வந்துட்டு ப்ராடக்ட் கிளாஸ் அன்னிட்டு ப்ராடக்ட் சம்பந்தப்பட்டிருக்கிற ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். பட் நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது. ஸோ நம்ம ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் யூ நீட் டு ஃபாலோ வென் யூ ஆர் டெவலப்பிங் ஒன் அப்ளிகேஷன்ன்றது. அவ்வளவுதான். நீங்க ப்ராடக்ட்ன்றது ஒன் டைப் ஆஃப் அப்ளிகேஷன், எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அது ஒரு டைப் ஆஃப் அப்ளிகேஷன். பட் ஃபாலோ பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே சேமாவே இருக்கும். ஓகேவா? இங்க நான் போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் வித் நேம் ப்ராடக்ட் அண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல உள்ள அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ லைக் பிரைவேட் வேரியபிள்ஸ் லைக் இப்போ ப்ராடக்டோட ஐடி என்னது, ப்ராடக்டோட நேம் என்னது, ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னதுன்னுட்டு எவ்ரி வேரியபிளுக்கு நம்ம ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் கெட்டர் ஃபங்க்ஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த போஜோ கிளாஸ்ல வேணுமன்றது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போறது வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபைல் தட் இஸ் ஹைபர்நெட் XML மேப்பிங் ஃபைல். ஸோ இந்த ஹைபர்நெட் XML மேப்பிங் ஃபைல்ன்றது எஸ்ஆர்சி மெயின் ரிசோர்சஸ் ஃபோல்டர் உள்ளதான் நீங்க ஆட் பண்ண போறீங்க. ஸோ இதுல உள்ள நான் product.htbm.xml அண்ட் ஃபைல் நேம் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல உள்ள நம்மளுக்கு வேணுமன்ற எல்லாமே மீன்ஸ் லைக் ஹவு டு ஆக்சஸ். ஸோ இப்போ அதோட என்ன கிரியேட் பண்ண போறீங்க HBM மேப்பிங் ஃபைல்ல. ஸோ அந்த டேபிளோட இன்ஃபர்மேஷன், அப்புறமா அந்த டேபிளோட காலம் நேம்ஸ் என்ன வேணும் மீன்ஸ் டேபிளோட நேம், அடுத்தது டேபிளோட காலம் நேம்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம இதுல இன்க்ளூட் பண்றோம். அதுக்கப்புறமா யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ கான்ஃபிகரேஷன் ஃபைல், XML கான்ஃபிகரேஷன் ஃபைல் கிரியேட் பண்றீங்க. அது எதுல கிரியேட் பண்றீங்கன்னா எஸ்ஆர்சி மெயின் ரிசோர்சஸ் ஃபோல்டர் தான் கிரியேட் பண்றீங்க வித் திஸ் நேம் hibernate.cfg.xml என்ற நேம்ல ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் கிரியேட் பண்றீங்க. அந்த ஃபைல் உள்ள நீங்க என்ன இன்க்ளூட் பண்றீங்களா டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்காக லைக் வாட் இஸ் த டிரைவர் கிளாஸ், அடுத்தது வாட் இஸ் த URL அண்ட் வாட் இஸ் யுவர் யூசர் நேம், வாட் இஸ் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் வாட் டைப் ஆஃப் டேட்டாபேஸ் யூ ஆர் யூசிங், அந்த டேட்டாபேஸ் தகுந்த மாதிரி சின்டாக்ஸ் என்ன யூஸ் பண்றீங்க, வாட் இஸ் த ஆபரேஷன் தட் யூ ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம்.
ஸோ அது எல்லாமே இந்த ஃபைல் உள்ள ஆட் பண்றீங்க. அடுத்தது யூட்டிலிட்டி கிளாஸ்ன்றது கிரியேட் பண்ண போறீங்க. அது வந்துட்டு com.hibernate பேக்கேஜ்ல கிரியேட் பண்றீங்க. ஸோ இதுல மெயின் திங் என்ன ஆகுதுன்னா எல்லாமே மீன்ஸ் இன் ஆர்டர் டு கேதர் த டேட்டா வாட் அண்ட் ஆல் யூ ஹாவ் மென்ஷன்ட் இன் திஸ் கிளாஸ். இந்த கிளாஸ்ல கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கேதர் பண்ணிக்கணும். யூ நீட் டு கெட் இட். ஓகே, ஸோ அதுக்கு வேணும் பண்றது எல்லாமே நீங்க கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கிறது எல்லாமே லோட் பண்ணிக்கிறதுக்காக தான் நீங்க இந்த ஃபைல்ன்றது கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டிப்பிக்கலா இருக்கும். ஆனா அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ஈஸி. லைக் மெட்டா டேட்டா சோர்சஸ், மெட்டா டேட்டா, செஷன் ஃபேக்டரி, ஸோ ரிஜிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா கிளாஸஸுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அது பேஸ் பண்ணிக்கிட்டு டேட்டான்றது கேதர் பண்றீங்க. ஸோ அந்த ஃபைல் தான் இந்த ஹைபர்நெட் யூட்டிலிட்டி கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறமா நீங்க பண்ண போற வேலை மீன்ஸ் ஆபரேஷனுக்காக ஒரு செப்பரேட் ஃபைல்ன்றது கிரியேட் பண்ண போறீங்க. இங்க வந்து நான் ப்ராடக்ட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் அதுக்கு ரிலேட்டட் நேம் கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு எங்க நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிறீங்கன்னா பேக்கேஜ் உள்ளதான் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அது உள்ள நீங்க டீடைல்ஸ் எல்லாமே செட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ப்ரைஸ் எல்லாத்துக்குமே வேல்யூஸ்ன்றது செட் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டா எடுத்துக்கணும் போயிட்டு டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க கோட் எழுத போறீங்க இந்த ஃபைல் உள்ள. ஒன்ஸ் எழுதிட்டீங்களா யூ ஷுட் ரன் திஸ் ஃபைல். இந்த ஃபைல் ரன் பண்ண உடனே இந்த டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கணும். எப்படி MySQL ஓபன் பண்ணிக்கிட்டு அதுல பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்க எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டா பேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டு அதுல உள்ள நீங்க டேபிள் நேம் நம்ம இங்க இந்த கிளாஸ்ல கொடுத்துருப்போம். எந்த கிளாஸ்ல இந்த XML மேப்பிங் ஃபைல்ல நீங்க கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி டேபிள் நேமு, அடுத்தது வந்துட்டு இதுல காலம் நேம்ஸ் இது மாதிரி இருக்கும் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. அந்த டேபிள் நேம் நீங்க அந்த டேட்டா பேஸ்ல நீங்க சின்டாக்ஸ் செய்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா பேஸ் நேம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் நேம்ல நம்மளுக்கு காலம்ஸ் நீங்க காலம் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த காலம்ஸ்ல நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கிற செட் பண்ணிருக்கிற டேட்டா அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட ஸ்டெப்ஸ் when you are developing a Hibernate application, okay, using the mapping tool. ஓகேவா? சோ இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்திருக்காது. ஜஸ்ட் ஷார்ட்டா என்ன பண்ணிருக்கிறோமோ இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா crude operations using the Hibernate. சோ நம்ம வந்துட்டு இந்த இன்சர்ட்ன்றது பார்த்தாச்சு லாஸ்ட் செஷன்ல. ரிமைனிங் 3 ஆபரேஷன்ஸ் பண்ண போறோம். So இதுக்கு போறதுக்கு முன்னாடி we need to understand what is the full form for this crude and it. C for create, R for reading, U for updating, D for deleting. So creating is done in the last session. Now நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த 3 operations நம்ம perform பண்ண போறோம். So every operationக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்க. So அந்த ஃபைல் எங்க கிரியேட் பண்றீங்கன்னா உங்களோட பேக்கேஜ் இங்க com.hibernate பேக்கேஜ் உள்ள எவ்ரி ஆபரேஷனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆபரேஷனுக்கு தகுந்த மாதிரி கோட் எழுத போறீங்க. ஸோ அந்த ஃபைல் ரன் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்ஸ்ன்றது டேட்டா பேஸ்ல செக் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கான்செப்ட் ரீடிங், அப்டேட்டிங் அண்ட் டெலிட்டிங். ஸோ லாஸ்ட் செஷன்ல கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போறேன்னா ஐ வாண்ட் டு அப்டேட் அ டேட்டா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா லாஸ்ட் செஷன்ல நம்மளோட டேட்டா பேஸ்ல டேபிள் என்ன டேபிள் கிரியேட் பண்ணிருக்கிறோம் அந்த டேபிள்ல என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கிறோன்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக நான் இப்போ இந்த டேட்டா பேஸ் ஓபன் பண்ணிருக்கேன், MySQL ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு என்னோட டேட்டா பேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். யூஸ் மை டிபின்றது கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதுல என்ன டேபிள்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிருக்கேன். ஷோ டேபிள்ஸ் கொடுத்த உடனே நீங்க கிரியேட் பண்ணிருக்க டேபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ என்னோட டேபிள் நேம் வந்துட்டு எம்ப்ளாயி இன்ஃபோ. இது எப்படி மேம் உங்களுக்கு வந்திருக்குன்னா இந்த HBM.XML இருக்கு இல்லையா, ஸோ இது உள்ள நம்ம ஒரு டேபிள் நேம் கொடுத்துருப்போம். அந்த டேபிள் நேம் பேஸ் பண்ணிக்கிறீங்க பாருங்க, எம்ப்ளாயி இன்ஃபோ. இந்த டேபிள் நேம் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்மள ஃபைல் அனுப்புறது அங்க நம்ம ரீட் பண்றோம். அதுல காலம் நேம்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி. நான் சொல்லிருக்கிறது அதுவே தான். இந்த HBM.XML உங்களோட டேபிளோட நேம் அந்த டேபிள்ல வேணுமன்ற காலம் நேம்ஸ் நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன்ன்ற டேபிள் நான் ரீட் பண்ண போறேன். எப்படி? யூசிங் எ கமாண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன், இன்ஃபோ எம்ப்ளாயி இன்ஃபோன்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டீங்கன்னா
ஸோ இந்த 3 டீடைல்ஸ் தான் நீங்க லாஸ்ட் செஷன்ல ஆட் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, ஐ வாண்ட் டு டூ சம் சேஞ்சஸ். ஸோ ஆக்சுவலா நம்ம எதுவும் யூஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்றோம்னா பேஸ்ட் ஆன் த ஐடிஸ் யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம அந்த ஐடி யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணும்போது எந்த காலம்ல இருக்கிற டேட்டா சேஞ்ச் பண்ணணுமோ அந்த காலம் நேம் நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ யூஸ்வலி டேட்டா பேஸ்ல சின்டாக்ஸ் என்ன யூஸ் பண்றோம், அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ நம்ம இந்த ஜாவா என்ன யூஸ் பண்ணி அப்டேட் பண்றதுக்காக ஒர்க் பண்றோமோ இப்ப பாக்குறோம். வெரி சிம்பிள். நம்ம இப்ப என்ன பண்ணணும், அப்டேட் பண்றதுக்காக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்க போறீங்க. எதுல கிரியேட் பண்றீங்க, நம்மளோட பேக்கேஜ் com.hibernate என்ற பேக்கேஜ்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நியூ வரும், அதுல கிளாஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நியூ கிளாஸ் நீங்க தகுந்த மாதிரி நேம் கொடுங்க. நான் இங்க என்ன பண்றேன்னா எம்ப்ளாயி அப்டேட்னுட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ யூ ஷுட் செலக்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அண்ட் கிளிக் ஆன் த ஃபினிஷ் பட்டன். ஸோ அதுக்கு ஆயிடும். நம்ம அந்த ஃபைலுக்கு இருக்கிற கோட் எல்லாமே எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கிற இங்க நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், இந்த 3 ஸ்டெப்ஸ்ன்றது கம்பல்சரி. ஒன் இஸ் கெட்டிங் த டேட்டா ஃப்ரம் த HVM ஃபைல்ஸ் அண்ட் செகண்ட் திங் இஸ் நீங்க பண்ணணும்ன்ற வேலை ஓபன் பண்ண போறீங்க, டிரான்சாக்ஷன்ன்றது பிகின் பண்ண போறீங்க. இந்த 3 ஸ்டெப்ஸ்ன்றது காமன். லாஸ்ட் செஷன்ல நான் கிரியேட் பண்ணும்போது மீன்ஸ் எம்ப்ளாயி இன்சர்ட் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது இந்த 3 ஸ்டெப்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோட் காப்பி பண்ணிக்கிட்டு என்னோட இப்ப கிரியேட் பண்ணிருக்கிற அப்டேஷனுக்காக கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல்ல ஆட் பண்ணிட்டேன். சேம் 3 ஸ்டெப்ஸ், சேம் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, யூ நீட் டு கேதர் மீன்ஸ் நீங்க எந்த ஐடியில நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஐடி யூஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்க I am just making use of employee, அதுக்கோட object emp is equal to session.get. get functionல நான் என்ன பண்றேன்னா நம்மளோட கிளாஸ் நேம் என்னது, எம்ப்ளாயி டாட் கிளாஸ். என்னோட கிளாஸ் நேம் வந்துட்டு இது. இதுல நீங்க எது பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடியோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ 101 நீங்க அங்க செக் பண்ணிக்கணுமா, யூ ஷுட் செக் தட் அண்ட் ஆல். ஸோ இங்க பாத்தீங்களன்னா நம்மளுக்கு இங்க 101 இருக்கு இல்லையா. ஸோ நான் இந்த 101 இருக்கிற ஐடி பிளேஸ்ல நான் சேலரின்றது சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த டீடைல்ஸ் நீங்க இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்க. யூ காட் தட் டேட்டா. கெட் ஃபங்க்ஷன் மூலமா இந்த ஐடியோட டேட்டா ரீட் பண்ணி இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ அதுல வேல்யூ செட் பண்ணணும். எப்படி, இஎம்பி டாட் செட் சேலரி. சேலரின்றது செட் பண்ண போறீங்க. எவ்வளவு செட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ப்ரீவியஸா எனக்கு இங்க 23,000 இருக்கு. நான் இப்போ அந்த சேலரி வந்துட்டு ஒரு 30,000 மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். 30,000 மாத்திட்டேன். ஒன்ஸ் செட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், அது நீங்க சேவ் பண்ணணும். சேவ் பண்ணணுன்றதுக்காக என்ன யூஸ் பண்றீங்க, செஷன் டாட் மெர்ஜ். ஃபார் அப்டேட்டிங் we will make use of a method called merge. இந்த டேட்டா ஆக்சுவலி நம்ம இந்த 101ல இருக்கிற டேட்டா ஃபுல் கேதர் பண்ணி இது வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்க சேலரின்ற வேல்யூ செட் பண்ண உடனே இதுன்றது இந்த இஎம்பி டேபிள்ன்றது அப்டேட் ஆயிருக்கும். கரெக்டா. ஸோ 23,000 இருக்கிறது செட் பண்ண உடனே 30,000 ஆயிடும். ஸோ இப்போ இந்த டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கிற டேட்டா தான் நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க வித் த ஹெல்ப் ஆஃப் அ மெர்ஜ் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இது ஆன உடனே உங்களோட வேல்யூன்றது கமிட் பண்ணிடும். மீன்ஸ் என்ன பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேவா. திரும்பி நம்ம சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆகாம கமிட் பண்ணிடணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், டிஎக்ஸ் டாட் உங்களோட டிரான்சாக்ஷன் டாட் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கிறது என்ன ஐடென்டிட்டி, டிஎக்ஸ் டாட் கமிட். ஸோ கமிட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆஃப்டர் கமிட்டிங் வாட் யூ நீட் டு டூ, நீங்க ஓபன் பண்ணிருக்கிற செஷன் ஓகேவா க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ செஷன் டாட் க்ளோஸ், செஷன் டாட் க்ளோஸ். ஸோ நம்மளோட டிரான்சாக்ஷன் பிகின் ஆன உடனே நீங்க கமிட் பண்ணிடணும். மீன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடணும் பர்மனண்டா. ஒன்ஸ் உங்களோட டிரான்சாக்ஷன் ஆன உடனே உங்களோட செஷன்ன்றது க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் இது ஆன உடனே நம்ம இப்ப என்ன பண்ணணும், உங்களோட ஃபைல் ரன் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ இந்த ஃபைல் தானே. ஸோ சேவ் பண்ணுங்க. இந்த ஃபைல் சேவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் ஆஸ் ரன் ஒன் ஜாவா அப்ளிகேஷன்
ஸோ ரன் ஆன உடனே நம்மளுக்கு இங்க எல்லாமே பாருங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஆன உடனே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், டேட்டாபேஸ் ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். அங்க 23,000 இருக்கிறது கனெக்ஷன் அப்டேன் அண்ட் மெசேஜ் வந்துச்சு பாத்தீங்களா. ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸ் ஓபன் பண்ணி திரும்பி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோன்னுட்டு நான் டைப் பண்ணி ரன் பண்ண உடனே இந்த 23,000 பிளேஸ்ல இப்போ நம்மளுக்கு என்ன டேட்டா வந்திருக்கணும் ஜஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 30,000ன்றது அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா, 30,000 அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் ரைட் த கோட் ஃபார் அப்டேட்டிங் யுவர் data in your database. Okay va, so idu oru type of method. Okay va, there is a one more method in order to update details in your database. So adu kuda nama paakalama. So na neenga enna pandrena in the 3 lines of code andradhu comment panni vechirrema. Okay va, ipo na enna pandrena instead of using this method நான் I am going to introduce Hibernate query language. So using HQL, இப்போ நம்ம யூஸ் பண்ணது என்னதுன்னா செகண்ட் மெத்தட், தட் இஸ் HQL. HQL என்னதுன்னா Hibernate query language என்ற மெத்தட்மா. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா உங்களோட மாடல் மேல அப்ளிகபிள் பண்ணுது, ஆனா டேபிள் மேல கிடையாது. ஓகே, இது வந்துட்டு நம்மளோட டேபிள் மேல அப்ளை ஆகும். பட் இந்த HQL மூலமா it will apply on your model. That means class மேல applicable ஆகும். So directா table மேல applicable ஆகாது. So இப்போ நம்ம என்ன பண்றோம்னா we are going to create an object for a class. So இங்க என்ன யூஸ் பண்றீங்களா mutation query. நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், as per your convenience நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். So இதுக்கு object create பண்ணிக்கோங்க, mutation query is equal to session dot create mutation. So create mutation query and கொடுத்துருங்க. So இங்க நீங்க அப்டேட் தானே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. I am just going to make use of this. So session dot create mutation query and கொடுத்துட்டு நீங்க அப்டேட் பண்ணணும்ன்றதுக்காக இங்க அப்டேட்டோட syntax கொடுத்துருங்க. So update. So என்ன டேபிள் அது, உங்களோட கிளாஸ் என்ன கிளாஸ், எம்ப்ளாயி கிளாஸ் இல்லையா. So நம்ம இங்க employee dot java இங்க கிளாஸ் என்ன இருக்கு, எம்ப்ளாயி. So அந்த கிளாஸ் நேம் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். update employee set salary. ஓகேவா, salary நீங்க ஈக்குவல் டு கொடுக்கும்போது you should provide in this way only. ஈக்குவல் டு கோலன் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நீங்க சேலரின்றது ப்ரொவைட் பண்றீங்க எங்க, வேர் உங்களோட இஎம்பி நேம் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே யூஸ் பண்ணணும் இல்லை, ஐடியா யூஸ் பண்ணணும் இல்லை. இங்க நான் என்ன பண்ணேன்னா எம்ப்ளாயி நேம் யூஸ் பண்ணி நான் வேல்யூஸ்ன்றது அப்டேட் பண்ண போறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப் ஆன உடனே நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அப்டேட் உங்களோட எம்ப்ளாயி கிளாஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம இதற்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறோம்னா நீங்க ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம், யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் யூஸ் ஆஃப் கிளாஸஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயி கிளாஸ் செட் சேலரி. இங்க வந்துட்டு நம்ம இங்க ஐடி யூஸ் பண்ணிருக்கிறோமா. இப்போ நான் இங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா நேம், எம்ப்ளாயியோட நேம் யூஸ் பண்ணிக்கிட்டு சேலரி என்ற வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன சேலரி ஃபிக்ஸ், என்ன சேலரி நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த சேலரி கொடுங்க வேல்யூ. அதே விதமா உங்களோட எம்ப்ளாயி நேம், அந்த ரோல் எந்த ரோலே இருக்கிற வேல்யூ சேஞ்ச் பண்ணணுமோ அதோட நேம் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் செட் த பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு query டாட் செட் பேராமீட்டர். ஸோ உங்களோட சேலரி வேல்யூ கொடுத்துருங்க. ஸோ நீங்க கொடுங்க பேராமீட்டர் சேலரி. அதோட வேல்யூ இப்போ நான் நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா இந்த பிளேஸ்ல எடுத்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இங்க மணி இருக்கு பாத்தீங்களா, இந்த மணி பிளேஸ்ல இந்த 27,000ல 24,000 அப்டேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இங்க 24,000 அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க என்ன கொடுக்கணும், சேலரின்றது ஃபிக்ஸ் செட் பண்ணிட்டீங்க. ஸோ எந்த பிளேஸ்ல நீங்க அந்த வேல்யூ அப்டேட் பண்ணணும்னா இஎம்பி நேம். ஸோ இந்த வேல்யூ கூட நீங்க செட் பண்ணுங்க பேராமீட்டர். ஸோ query dot set parameter. இங்க எம்ப்ளாயி நேம் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எம்ப்ளாயி நேம் என்ன, எம்ப்ளாயி நேம் இதுல மணி. ஸோ செட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒன்ஸ் இது பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம், யூ நீட் டு எக்ஸிக்யூட் த அப்டேஷன். ஸோ யூஸ் திஸ் கமாண்ட் query dot execute command, execute update function அன்னிட்டு கொடுத்துறீங்க. ஸோ இட் வில் கெட் அப்டேட்டட். ஸோ உங்களோட டிரான்சாக்ஷன் கமிட் பண்ணிட்டீங்க, செஷன்ன்றது க்ளோஸ் பண்ணியாச்சு.
ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்க போறோம். ஜஸ்ட் ரன் பண்ணுங்க திரும்பி. சோ ஃபைல் ரன் as ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஆகும். சோ இங்க செக் பண்ணி பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு, ரன் ஆயிட்டு இருக்கு. ரன் ஆன உடனே நமக்கு அந்த மெசேஜ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட்ன்ற மாதிரி வரும் இல்லையா? சோ கனெக்ஷன் அப்டைன் ஃப்ரம் இது மாதிரி வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம டேட்டாபேஸ் ஓபன் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இந்த மணி அன்ற பிளேஸ்ல ப்ரீவியஸ் என்ன இருந்துச்சு, 27,000 இருந்துச்சு. இங்க பாருங்க இப்போ 24,000 அப்டேட் ஆச்சு. நீங்க இந்த மாதிரி லைன்ஸ் ஆஃப் கோட் யூஸ் பண்ணலாம் ஃபார் அப்டேட்டிங் த டேட்டா இன் யுவர் டேட்டாபேஸ் ஆர் HQL யூஸ் பண்ணி கூட நீங்க அப்டேட்ஸ்ன்றது பண்ணலாம். ஸோ 2 ways எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எப்படி ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு ரோ அப்டேட் பண்றதுன்றது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ஹவு டு ரீட். ஓகேவா? ஹவு டு ரீட் டேட்டா. இது ரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட்ன்றது பண்ணிட்டோம், டெலீட் பண்றது பார்த்துடுறோமா ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ஹவு டு டெலீட் த ரெக்கார்ட் ஃப்ரம் யுவர் டேட்டாபேஸ். நம்மளோட டேட்டாபேஸ்ல ஏதாவது ஒரு ரோ டெலீட் பண்றது எப்படின்றது இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா டெலீட் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம். சேம் com.hibernate and packageல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேம் கொடுங்க. நான் எம்ப்ளாயி டெலீட் அன்னிட்டு நேம் கொடுத்துட்றேம்மா. ஸோ டெலீட். ஸோ அது நேம் கொடுத்துட்டு நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன்ன்றது ஆட் பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. சேம் ஸ்டெப்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபார் எவ்ரி ஆப்பரேஷன் தீஸ் 3 ஸ்டெப்ஸ் ஆர் காமன் சொல்லியிருக்கோம் இல்லையா? சேம் அதே கோட் காப்பி பண்ணிக்கிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இது பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், அந்த கிளாஸ்ல இருக்கிற டீடைல்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ எம்ப்ளாயி EMP is equal to new employee. கிளாஸுக்கு நீங்க இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, வாட் நெக்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், என்ன ஐட்டம்ஸ் நீங்க டெலீட் பண்ணணும் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஐடி தான் நீங்க டெலீட் பண்றதுக்கு ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஐடின்றது செக் எடுத்துட்டு கேதர் பண்ணிக்கிட்டு அந்த ஐடியில இருக்கிற ரெக்கார்டு கம்ப்ளீட் ரோன்றது டெலீட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு யூ ஆர் கோயிங் டு கெட் எனி ஆஃப் த டீடைல்ஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஸோ நான் இந்த EMP ஐடியில இருக்கிற ஒன் ஆஃப் த வேல்யூ கொடுத்துட்றேம்மா. ஸோ 101 நான் கொடுத்துட்றேன். மீன்ஸ் இப்போ நான் டெலீட் பண்ண போற ரெக்கார்டு என்னது, இந்த ஐடி இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த EMPல நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அது ரிமூவ் பண்ணிடணும். எப்படி, EMP டாட் செஷன் டாட் ரிமூவ் ஃபங்க்ஷன். எந்த டீடைல்ஸ், EMP ஆப்ஜெக்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் தான் நான் டெலீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க 101 டீடைல்ஸ் நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இது அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதுல இருக்கிற டீடைல்ஸ் தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, செஷன் டாட் ரிமூவ் EMP. ஒன்ஸ் உங்களோட ஒர்க் இஸ் டன் ஆனப்ப நம்ம என்ன பண்ணணும், கமிட் பண்ணிடணும். என்ன யூஸ் பண்ணி, உங்களோட டிரான்சாக்ஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கமிட் கொடுத்துடுறீங்க. ஸோ ஒன்ஸ் கமிட் இஸ் டன் யூ ஷுட் க்ளோஸ் யுவர் செஷன். ஸோ செஷன் டாட் க்ளோஸ் மெத்தட், அவ்வளவுதான். ஸோ இந்த ரெக்கார்டு இப்போ நம்மளுக்கு டெலீட் ஆயிடும். ஸோ இந்த ரெக்கார்ட்ல என்ன இருக்கு பாருங்க, டீடைல்ஸ் 101ல 30,000 கிரீஷ். ஆக்சுவலா 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த 3 ரெக்கார்ட்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுன்றது ரிமூவ் ஆயிட்டு வித் ரெக்கார்ட்ஸ் நம்மளோட டேட்டாபேஸ் டேபிள்ன்றது அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்றேன். ஜஸ்ட் இங்க ரன் கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ இங்க வந்துட்டு எக்ஸிகியூஷன்ஸ் ஆயிட்டு கனெக்ஷன் அப்டெயின் வந்த உடனே நம்ம என்ன பாக்குறோம், டேட்டாபேஸ்ல செக் பண்ணி பாக்குறோம். ஸோ கனெக்ஷன் அப்டெயின் வந்திருக்கு இல்லையா? ஸோ டேட்டாபேஸ்க்கு வந்துட்டு இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP இன்ஃபர்மேஷன் கொடுக்குற உடனே இங்க பாருங்க இந்த ரெக்கார்டுன்றது டெலீட் ஆயிடுச்சு. அந்த ரெக்கார்ட் நம்மளுக்கு டெலீட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம ஒரு ரெக்கார்ட் டெலீட் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, ஸோ அதே மெத்தட் கூட இருக்குமா, யூஸ் பார்த்துறோம். இந்த 3 லைன்ஸ் இப்போ just so one more method என்னதுன்னா, you are just creating employee classக்கு employee EMP is equal to session dot அந்த டீடைல்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கிறீங்க. session dot get அந்த கிளாஸ்ல எந்த டீடைல்ஸ் நீங்க எடுத்துட்டு நீங்க டெலீட் பண்ணணுமோ அது கொடுத்துருங்க.
employee.class இங்க அந்த ரெக்கார்ட்ல ஏதாவது ஒரு டீடைல் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இங்க நீங்க யூ கேன் டேக் இஎம்பி நேம் எடுத்துக்கலாம், அதர்வைஸ் ஐடி கூட எடுத்துக்கலாம். ஸோ 1021 கொடுத்துறேன். 102 இருக்கா இங்க நம்மளுக்கு இல்ல, நான் 234 அன்னிட்டு எடுத்துக்க போறேன். நம்ம கிட்ட என்ன ஐடி இருக்குமோ அந்த ஐடி பேஸ் பண்ணிட்டு தான் டிலீட் பண்றதுக்கு ஆகும். ஓகேவா? இல்லைன்னா நமக்கு எரர் வந்துடும். ஸோ 234லனா இந்த மணி லாஸ்ட் ரெக்கார்டுன்றது டெலீட் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு இந்த மெத்தடே போதுமே, அதே படிச்சுக்கோங்க. இல்ல மேம் இது கூட ஈஸி மீன்ஸ் இது கூட படிச்சுக்கோங்க. எல்லா டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரெக்கார்ட் டீடைல்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டு சிம்பிளா செஷன் டாட் ரிமூவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடும். ஸோ அந்த இஎம்பி வேரியபிள்ல இஎம்பி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு டெலீட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்புறமா வேல்யூ செட் பண்ணிக்கிட்டு இது பண்றீங்க 2-3 ஸ்டெப்ஸ்ல. இது ஜஸ்ட் செஷன் பேஸ் பண்ணிக்கிட்டு இந்த எம்ப்ளாயி கிளாஸ்ல இருக்கிற இந்த ரெக்கார்டு கேதர் பண்ணி இந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். ஸோ திரும்பி இப்ப ரன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ஷன் அப்டைன்ட் வந்துச்சுன்றப்போ நம்மளுக்கு அங்க டேட்டா பேஸ்ல ரெக்கார்டுன்றது ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த மெசேஜ் வந்திருக்க உடனே எங்க டேட்டா பேஸ்க்கு வாங்க ஓபன் பண்ணுங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன். நீங்க பாருங்க இந்த ரெக்கார்டுன்றது டெலீட் ஆயிடுச்சு. ஸோ லைக் திஸ் யூ கேன் டெலீட் so many records also. ஸோ இப்போ நான் சம்திங் எல்ஸ், இப்போ நான் லிஸ்ட், இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரே ஒரு ரெக்கார்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஆபரேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு ரீட் டேட்டாபேஸ் ரெக்கார்ட்ஸ் யூசிங் த ஜாவான்னுட்டு நம்ம பார்க்கறது இல்லையா? ஸோ நம்ம கிட்ட டேட்டாபேஸ்ல இப்போ ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா இன்னும் ஒரு 2-3 ரெக்கார்ட்ஸ்ன்றது இதுல இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் இங்கவே கமாண்ட் யூஸ் பண்ணிடுறேம்மா. இன்சர்ட் இன்டு உங்களோட டேபிள் நேம் கொடுங்க, எம்ப்ளாயி info. okay, so values, this is the syntax. already go through எனக்கு தெரியல என்னப்போ. so நான் இங்க என்ன பண்றேன்னா 111. so name வந்துட்டு ஜெய். so next value வந்துட்டு ஜெயன் கொடுத்துறேன். அப்புறமா salary வந்துட்டு ஒரு 12,000 அன்னிட்டு கொடுத்துறேன். இது ஒரு ரெக்கார்ட் என்னது. so இன்னொரு ரெக்கார்ட் கூட வேணும்னா காமா வச்சுட்டு same as it is bracketsல வெச்சுக்கோங்க. ஓகே 222 கொடுத்துறேன். நேம் வந்துட்டு கிருஷ்ணான்னுட்டு கொடுத்துறேன். நேம் என்ன கொடுக்குறோமா கிருஷ்ணான்னு கொடுங்க. உங்களோட இஷ்டம் எந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு ஒரு 15,000 சேலரி போட்டுறேன். ஸோ இங்க வந்துட்டு நம்ம 2 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. சம்திங் எரர் கொடுக்குது. நம்ம இங்க டீடைல்ஸ் பார்த்துக்கோங்கம்மா எப்படி கொடுத்துருக்குறீங்க. இஎம்பி சேலரி, இஎம்பி ஐடி, இஎம்பி நேம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆர்டர்ல கொடுங்க. ஸோ நான் இங்கே சேம் அதே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கிறேம்மா. ஓகேவா? ஜஸ்ட் எம்ப்ளாயி இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி இன்ஃபோ. ஓகே வேல்யூஸ் அண்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சேலரி கொடுத்துட்றேன் 15,000. நெக்ஸ்ட் நேம் நெக்ஸ்ட் ஐடி கொடுக்குறேன் 111. நெக்ஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன் ஜெய் அன்னிட்டு கொடுத்துட்டேம்மா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். அட் எ டைம் நான் செகண்ட் ரெக்கார்ட் கூட ஆட் பண்ணுறதுக்கு காமா வச்சுக்கிட்டு இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ 12,000 காமா ஐடி வந்துட்டு 222. இதுல வேல்யூ வந்துட்டு ஹரீஷ் அன்னிட்டு வேல்யூ கொடுத்துட்றோம்மா. ஓகேவா? ஹரீஷ் அன்னிட்டு வேல்யூ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ செமிகோலன் எண்ட் பண்ணிட்டீங்கன்னா டூப்ளிகேட் கீ. ஸோ இங்க ஆல்ரெடி 222 இருக்கிறதுனால நம்மளுக்கு டூப்ளிகேட் கீ அன்ட்டு வந்துட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம டேட்டா பேஸ்ல இது பிரைமரி கீயா வச்சிருக்கிறோம். மீன்ஸ் யூனிக் ஐடிஸ் தான் நம்ம கொடுக்கணும்ன்ற மாதிரி. ஸோ அப்போ இதுக்கு அப்பா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஐடியான்றதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ எடுத்துட்டு நான் ஜஸ்ட் திரும்பி அதே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே நான் வேல்யூ ஐடியான்றது 333 கொடுத்துட்டு நான் இப்போ இந்த கமாண்ட் ரன் பண்றேன். ஸோ இங்கே நீங்க பார்க்கும்போது 2 ரெக்கார்ட்ஸ்ன்றது ஆட் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோன்னு செக் பண்ணும்போது நம்மளுக்கு 3 ரெக்கார்ட்ஸ்ன்றது ஆட் ஆயிருக்கு. மீன்ஸ் இனிஷியலா ஒரு ரெக்கார்டு தான் இருந்துச்சு, நான் திரும்பி 2 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ மை இன்டென்ஷன் என்னதுன்னா மை இன்டென்ஷன் இஸ் டு read these database records in my application. ஸோ இப்போ அதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக எக்லிப்ஸ்க்கு வந்துருங்க. இங்க அந்த ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க. com.hibernetல நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா you are going to give the class name. எது வேணா கொடுத்துக்கோங்க, உங்களோட இஷ்டம். So now I'm going to create employee list. Employee ல இருக்கிற எல்லா டீடைல்ஸ் வேணும்ன்றதுக்காக நான் லிஸ்ட் கொடுத்துறேன். So public static void main finish கொடுத்துறோம். So file create ஆச்சு. இங்க நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி சொல்லிருக்கிறது தான் இந்த 3 ஸ்டெப்ஸ் காமன்.
பட் இங்க நம்ம இங்க டிரான்சாக்ஷன் பண்ணல, யூ ஆர் ஜஸ்ட் ரீடிங் த டேட்டா. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸே நம்மளுக்கு இதுல போதுமா. ஓகே, we don't want to transaction details, just 2 lines or enough. ஓகே, டிரான்சாக்ஷன் லைன் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா செலெக்ஷன் குவைரின்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அது இட்டரேட் பண்ணி ஆக்சஸ் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் செலெக்ஷன் குவைரி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக திஸ் இஸ் அண்ட் லிஸ்ட் மாதிரி. ஸோ எம்ப்ளாயி கிளாஸுக்கு ஸோ எம்ப்ளாயி. ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஐம் ஜஸ்ட் டேக்கிங் an object as query is equal to session dot, you are just creating a session for what, session dot create selection query. You are just reading what, எந்த கிளாஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் ரீட் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க, from the class employee. உங்களோட எம்ப்ளாயி கிளாஸ் டீடைல்ஸ் தான் நாங்க ரீட் பண்ண நினைச்சிட்டு இருக்கிறேன். So you just give the class name employee அன்னிட்டு கொடுத்துறீங்க. So once this is done, நம்ம இப்ப என்ன பண்ணணும், அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கணும் as a list, because so many rows இருக்கும் இல்லையா, அது லிஸ்டா தான் நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஆகும். ஓகே, ஸோ இங்க நம்மளுக்கு ஏதோ எரர் மாதிரி வருது, இது கொடுத்தீங்கன்னா நம்ம இங்க என்ன பண்ண போறோம், யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு இம்போர்ட் இட். இம்போர்ட் செலக்ட் குவைரி அன்னிட்டு கொடுங்க. இம்போர்ட் செலெக்ஷன் குவைரி ஆர்கனைஸ் மீன்ஸ் org.hibernate.queryக்கு இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும். ஸோ இதுக்காக எரர் வருது இல்லையா, அது வேல்யூ மிஸ் பண்ணிட்டுமா. ஆக்சுவலா நம்ம 2 வேல்யூஸ் கொடுக்கணும். எந்த கிளாஸ் இது, ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ நீங்க டீடைல்ஸ் எந்த பேக்கேஜ்ல இருக்கு, எதுல இருக்கு, ஸோ எம்ப்ளாயி கிளாஸ் இல்லையா. ஸோ எம்ப்ளாயி டாட் கிளாஸ் இது மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் எரர் வருது நம்மளுக்கு இங்க. ஸோ உங்களோட டேபிள் ஃப்ரம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதுதான் இதோட ஸ்டெப்ஸ். ஸோ கிரியேட்டிங் த, so just selecting the query from employee table, and the class என்ன நேம் கொடுத்திருக்கீங்க, அந்த employee class நேம் என்ன கொடுத்திருக்கீங்க, employee ன்னு கொடுத்திருக்கீங்க. so இது வர்க் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதுல so many number of records இருக்கிறதுனால அது லிஸ்ட்ல தான் ஸ்டோர் பண்றதுக்காகும். so அதுக்காக create a variable. okay, so list employee, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. emp list is equal to query dot list ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த டேட்டாஸ் எல்லாமே லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வந்துடுறீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஸோ இந்த லிஸ்ட் நம்ம இங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி கிளியர்ஸ் த எரர். இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், இதுல ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டா எல்லாமே நம்ம டைரக்டா பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் வரும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும்னா இட்டரேட் பண்ண போறீங்க. ஸோ இட்டரேட் பண்றதுக்காக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஃபார் employee, okay, employee emp colon means இந்த emp ல இருக்கிற டேட்டாஸ், so இந்த emp லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இந்த வேரியபிள்ல தான் ஸ்டோர் பண்ண போறீங்க. so emp list. so இதுல இருக்கிற டேட்டாஸ் நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். so இதுல ஒரே லைன் வரதுனால நம்ம கர்லி பிராக்கெட்ஸ் கொடுக்கற தேவையில்லை. so டைரக்டா நான் sys out ன்னு கொடுத்துட்டு இதுல நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இந்த emp ன்றது இங்க பிரிண்ட் பண்ணிடுறேன். so emp let ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டா 1 by 1 ஒரு ரோ கிட்ட போயிட்டு அந்த டீடைல்ஸ் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த ரோல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்க டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணலாம். ஒரு செஷன்ன்றது ஓபன் பண்ணிருக்கிறோம், அது க்ளோஸ் பண்ணிடுங்க. செஷன் டாட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ஃபைல் ரன் பண்றோம். ஃபைல் இதுவே தானே, சேவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா இங்க நம்மளுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட் நம்மளுக்கு ரெக்கார்டு வந்துடணும் ஆக்சுவலா. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு அந்த டேபிள்ல என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குமோ அது வந்துடணும். பட் இங்க நம்மளுக்கு என்ன வந்துட்டு இருக்கு, இட் இஸ் ரிட்டர்னிங் தென் ஆப்ஜெக்ட்ஸ். எதுக்காக, நம்மளோட கிளாஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்மளோட எம்ப்ளாயி டாட் ஜாவா இருக்கு இல்லையா, இங்க நீங்க ஒரு டூ ஸ்ட்ரிங் மெத்தட்ன்றது கிரியேட் பண்ணிக்கணுமா. ஓகேவா, யூ ஷுட் கிரியேட் அ டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ இங்க டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கிரியேட் பண்ணா மட்டும்தான் நீங்களோட ஆப்ஜெக்டா வந்திருக்கிற அவுட்புட் அந்த டீடைல்ஸ் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கொண்டு வரும். ஸோ பப்ளிக் இந்த எம்ப்ளாயி கிளாஸ்ல நீங்க இது கொடுத்துக்கணும். பப்ளிக் ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங் என்ற மெத்தட் உள்ள நீங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது ரிட்டர்ன் பண்ணுங்க. ரிட்டர்ன் எம்ப்ளாயி ஐடி, ஓகேவா. ஸோ பிளஸ் ஸ்பேஸ் திரும்பி எந்த ரெக்கார்ட் நெக்ஸ்ட் எம்ப்ளாயி நேம்
ஓகே, கரெக்டா கொடுக்கணும். அந்த நேம்ஸ், காலம் நேம்ஸ் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி தான் கொடுக்கணும். பிளஸ் திரும்பி ஸ்பேஸ் வேணும். திரும்பி இன்னொரு ரெக்கார்டு என்ன, அது சேலரி ரெக்கார்ட். ஸோ சேலரி அன்னிட்டு கொடுத்துட்டீங்க. ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிட்டு அப்புறமா இதை ஃபைல் சேவ் பண்ணிட்டு திரும்பி நீங்க ரீட் பண்றதுக்காக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, எம்ப்ளாயி லிஸ்ட்ன்றது, அந்த ஃபைல் ஓபன் பண்ணி திரும்பி ரன் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ரன் பண்ண உடனே அது எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அந்த டேபிள்ல என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு கிளியரா கொண்டு வந்திருக்கு பாருங்க. ஸோ 111J 15,000, 222 நந்தினி 25,000, 333 ஹரிஷ் 12,000 கிளியரா எல்லா டீடைல்ஸ் நம்மளுக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ பை திஸ் நம்ம வந்துட்டு க்ரூட் ஆப்பரேஷன்ஸ் யூசிங் ஹைபர்நெட் அப்ளிகேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ மேவன் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஹைபர்நெட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணணுமோ டெவலப் பண்ணணுமோ பார்த்துட்டோம். ஓகேவா? Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.